அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ உணவில் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறத பார்க்கலாம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க பீட்ரூட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நான் சொன்னேன். மாதுளம்பழம் 3, பீட்ரூட் 1 போட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் பிங்க் சால்ட்டு கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். மாதுளம்பழம் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். விட்டமின் சி, விட்டமின் B12, ஐரன் இதெல்லாம் இருக்கிறதுனால கிட்னிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, கேன்சர் வராமல் தடுக்கும், ஐரன் அதாவது இரும்பு சத்து இருக்குது, இதெல்லாமே இருக்குது. பீட்ரூட்டும் மாதுளம்பழமும் சேர்ந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து பாருங்கள், செமையாக இருக்கும், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜூஸ் தான் இது. செமையாக இருந்தது. எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ராஜ உணவுக்கு தயிர் வடை. தயிர் வடை ரெசிபி என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முந்திலாம் தயிர் வடை சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு காலையிலே நம்ம போட்டு வச்சுருவோம். இப்போ அப்படி இல்லை, 1 ஹவரில் சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேங்கிறது ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். வடை ஊறிட்டுருக்கு இல்லையா, இன்னும் சுவையை கூட்டி கொடுக்க, டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கறக்கு முந்திரி, பச்சை மிளகா, தேங்காய், தயிர், உப்பு போட்டு அரைச்சி அதையும் மேலே விட்டேன். அந்த வடைக்கு மேலே விடும் போது இன்னுமே டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பும் உண்டு. இது 1 ஹவரில் இந்த தயிர் வடையை நான் ரெடி பண்ணிட்டேன். ராஜ உணவுக்கு இதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், வேறு ஒன்றும் செய்யலை. என் மகளுக்கு தயிர் வடைனா சுத்தமாகவே பிடிக்காது. எப்போ ஆரம்பத்தில் இருந்தே தயிர் வடை சாப்பிட மாட்டான். அவளுக்கு தனியாக ஒரு பிளேட்டில் வடை மட்டும் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். வெறும் வடை மட்டும் சாப்பிட்டுக்குவா. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது தயிர் வடைக்கு இல்லையா. கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன், துருவின இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, வரமிளகா 1 கிள்ளி போட்டேன். 10 செகண்ட் வதக்கிட்டு இந்த தாளிப்பை தயிர் வடையில் விட்டுக்கலாம். இது 1 ஹவரில் நம்ம இந்த தயிர் வடையை ரெடி பண்ணி உடனே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. காலை நேர ராஜா உணவில் பீட்ரூட் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் தயிர் வடை எடுத்துக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.